எஸ்ரா அன்பேத்கர் அனைத்து குடும்ப நலனுக்காகவும் பள்ளிகளின் படிப்பிற்காகவும் தொழில் விருத்திக்காகவும் விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும் முதியவர்களின் உடல்நல சுரத்துக்காகவும் வேலை வாய்ப்பு இருக்கிறது குடும்பங்களின் மருத்துவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் நல்ல மழை பெய்து விவசாயம் ஊர் பிரிக்கவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் ராஜம் ஆசிரியர் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் பேரன்கள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும் குடும்பத்திலே மறித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலாஸ் சேவியர் ஆசிரியர், பிளாசியூஸ் ஆசிரியர் நிக்கோலாஸ், மரிய புஷ்பம், மரிய தங்கம், இருதயம், திரேஷால், கருவேலம், சதீஷ், பிரான்சிஸ், அந்தோனிசாமி, அல்போன்ஸ் மற்றும் யாருணையாத ஆன்மாக்களுக்கும் நித்திய இலைப்பாற்றி அடைய வேண்டியும் நல்ல மழை வேண்டி ஜெபிக்கிறார்கள். மேலும் லீமாரோஸ் ஆசிரியர் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் நன்றியாகவும் வேதிகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும் குடும்பத்திலே மறித்த அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலாஸ் சேவியர் ஆசிரியர், பிளாசிஸ் ஆசிரியர் நிக்கோலாஸ், மரிய புஷ்பம், மரிய தங்கம், இருதயம், திரேஷால், குழந்தைசாமி, பனிமை மேரி, கருவேலம், சதீஷ், அந்தோனிசாமி, அல்போன்ஸ், பிரான்சிஸ் மற்றும் யாருடையாத ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவும் நல்ல மழை வேண்டி ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் வேளாங்கண்ணி திருமதி ஃப்ரீடா குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ஆல்பர்ட் ஜேசு, அலோசிஸ் யாகப்பராஜ் கல்வியிலும் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கவும் சிறப்பாக 33ஆம் ஆண்டு நினைவு நாளில் ஜேசுவடியான் ஆன்மா இலைப்பாறுதலுக்காகவும் புஷ்பராஜரிகம், அந்தோணி, இன்னாசி அம்மாள், அனைத்து புனிதர்கள், மரித்த துறவரத்தர் யாரும் இணையாத ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். நாம் இத்திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுகிறோம். இன்றைய திருப்பலிக்கு எஸ்ரா அன்பியர் உங்களை
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை லாத்தரான் பேராலய நேர்தலிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே ஆலயம் என்பது நமக்கு ஒரு தனிப்பட்ட இடம் இல்லை, நாமே ஆலயம் என்பதை இந்த 2வது வாசம் நமக்கு உணர்த்துகின்றது. ஆலயமாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நமது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய பாவ காரியங்களுக்காக மனம் வருந்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். என்றுமாலும் எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே. ஆண்டவரை, இத்தண்ணீரை நீர் புனிதப்படுத்தி அருள வேண்டுகின்றோம். ஆண்டவரை, ஒரு திருநாளாகி இன்று ஒரு அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் ஒரு அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் அது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். ஆண்டவரே, ஒரு படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியுள்ள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அமைதியும் உண்டாகுக.
மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உயிருள்ளவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவையுமான கற்களை கொண்டு உமது மாட்சிக்கு நிலையான இல்லத்தை தயாரித்துள்ளி. உமது திரு அவைக்கு நீர் தந்துள்ள அருளின் ஆற்றலை பெருகச் செய்தருளும். அதனால் உம்முடைய விசுவாசிகள் விண்ணல எருசலேமை கட்டியெழுப்பி என்றும் வளர்ச்சியுறச் செய்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் ஒருவரை கடவுளின் தூதர் வழியாக காட்சிகள் காண்பித்த இறைவாக்கினர் எசேக்கியேல் எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைகிறார். கோவிலில் இருந்து வழிந்தோடும் கண்ணீர் திசைகளிலும் ஓடி கனி தரும் மரங்களை விளைவிப்பதாகவும் அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படுத்துவதாகவும் காட்சி காண்கின்றார். நெபுகத்நேசரால் தரைமட்டமாக்கப்பட்ட எருசலேம் ஆலயம் மீண்டும் புது பொழிவு பெறும் எனவும் மீண்டும் மக்களுக்கு வாழ்வு தரும் அருட்பெருக்காகவும் இருக்கும் என இஸ்ரேல் மக்களுக்கு நம்பிக்கை தெரிவிக்கிறது இந்த இறைவாக்கு. முதல் வாசகம். நான் கோவிலின் வாய்ப்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வசனங்கள் 1-2 மற்றும் 8-9 மற்றும் 12. அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாய்ப்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பலவகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மரங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே, இளங்காலை கதிரே
சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவா என் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவா என் உயிராகவா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. மலர்ச்சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட மன்னா உன் மலர் பாதம் தொழுதேனையா. விண்ணாளும் தேவா வினை போக்கும் நாதா மலர் பாதம் பணிந்தேனையா. என்னை உருவாக்கி உனதாக்கும் தேவா உன்னோடு நான் வாழும் காலம் என்னில் இனிதாக சுகம் சேர்ந்த நேரம். இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவா என் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவா என் உயிராகவா. இனம் புரிய இதமான சந்தோஷம் புதிக்க இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க. இனம் புரிய இதமான சந்தோஷம் புதிக்க இனிதான எண்ணங்கள் இதமாக இருக்க. உனை தேடி வந்தேன் உன் பதம் நாடி நின்றேன் உயிரோடு உயிராகவா. என்னை உயிராக்கி உனதாக்கும் தேவா நீ இன்றி நான் ஒன்றுமில்லை. உன் நினைவின்றி உறவொன்றுமில்லை. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவா என் உயிராகவா. இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவா என் உயிராகவா. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே. இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. இளங்காலை பொழுதே என்னிடம் வாருமே. இளங்காலை கதிரே என் நகம் சேருமே. இரண்டாம் வாசகம் முறை. சிலை வழிபாடு அறநெறி தவறிய வாழ்க்கை முறை என்று பிறழ்வுகள் மிகுந்த கொரிந்தி நகர திருச்சபைக்கு அறநெறி குறித்தும் தூய ஆவியால் வாழ்வு குறித்தும் அறிவுறுத்தும் தூய பவுலடியார் அவர்களை தோட்டம் எனவும் இறைவனின் கோவில் எனவும் உருவகம் செய்கின்றார். இறைவனின் சாயலை பெற்ற அனைவருமே இறைவனின் கோவில். ஏனெனில் இறைவனின் சாயலே கைகளால் கட்டப்பட்ட கோவிலிலும் குடியிருக்கின்றது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 9-11 முடிய மற்றும் 16-17. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 9-11 முடிய மற்றும் 16-17. நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம், கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டுமுறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது.
நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவளை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோயில் தூயது, நீங்களோ அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுபடியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்த நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, காணிக்கை பாடல் 1 இவ்வாறு நாம் பாடிக்கொண்டிருப்போம். ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை வந்துவிடும், ஆன மட்டும் அழுது புலம்பி தீர்த்து விட்டோம் என்றால் உள்ளத்திலே அமைதி பெருகும் என்று காணிக்கை பாடலிலே நாம் பாடுகின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. இந்த கோவில் என்பது ஒரு இடம் அல்ல, கோவில் என்பது ஒரு ஆள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கோவிலிலே நாம் யாரை சந்திக்கின்றோம்? எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், ஆனால் அந்த மதத்திலே ஆலயம் அல்லது கோவில் என்று சொன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றுக்கொள்கிறது.
கோவில் என்று சொல்கின்ற பொழுது அது ஆண்டவர் உரையக்கூடிய இடம், ஆண்டவர் வாழும் இடம் என்று நாம் அறிகின்றோம். இந்த நாளிலே அன்னையாம் தாய் திருச்சபை உலகத்தினுடைய எல்லா ஆலயங்களுக்கும் தாய் ஆலயமாக இருக்கக்கூடிய லாத்ரான் பேராலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆயருக்கும் ஒரு பேராலயம் பொறுப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கும். நமது ஆயருக்கு பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயம் என்பது அவருடைய பொறுப்பில் உள்ள ஒரு ஆலயம். பங்கு தந்தை இருக்கலாம், ஆனால் அந்த ஆலயத்துக்கு முழு பொறுப்பு ஆயர் என்பதை திருச்சபை நமக்கு வரையறுத்து கூறுகின்றது. அந்த பேராலயத்திலே ஆயருக்கு என்று ஒரு சேர் உண்டு. அந்த சேர்ல ஆயர் மட்டும்தான் உட்கார முடியும். அதாவது எந்த மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அங்கு இருக்கிறார்களோ அங்குதான் உட்கார முடியும். நமக்கு ஆயர் இல்லை, மீண்டும் என்ன செய்ய முடியாது. ஒருவேளை மதுரை பேராயர் நம்முடைய பேராலயத்துக்கு வருகிறார் என்றால் அவர் அந்த சேர்ல என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல ரோமை மறை மாவட்டத்திற்கு ஆயராக இருக்கக்கூடியவர் பாப்பரசர் லியோ. அவர் அந்த ஆலயத்திற்கு முழு பொறுப்பு. எந்த ஆலயம் என்று பார்க்கின்ற பொழுது இன்று கொண்டாடக்கூடிய இந்த லாத்தரான் பேராலயத்தினுடைய முழு பொறுப்பு பாப்பரசர் திருத்தந்தை அல்லது ரோமை ஆயராக இருக்கக்கூடிய லியோவை சார்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இந்த லாத்தரான் பேராலயத்தை பற்றி இன்றைய நாளிலே நமக்கு அன்னையாம் தாய் திருச்சபை திருவிழா கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஆனால் இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு முன்பு இதனுடைய வரலாற்றை நாம் சற்று ஆய்ந்து பார்க்க வேண்டும். தொடக்க காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றியதற்காக பலவாறு துன்பப்பட்டார்கள், வேதனைப்படுத்தப்பட்டார்கள், கழுமரத்திலே ஏற்றப்பட்டார்கள், கொதிக்கும் எண்ணெயிலே அவர்கள் வறுக்கப்பட்டார்கள், சிலுவையிலே அறையப்பட்டார்கள் என்று சொல்லி வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பயந்து தங்களுடைய இல்லங்களிலே அவர்கள் வழிபாடை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆலயம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. ஆனால் எப்போது ரோமை ஆண்ட அரசன் கான்ஸ்டாண்டினோபிள் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு தன்னுடைய நாடு முழுவதும் நாட்டில் உள்ள எல்லா மக்களும் இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவித்தானோ, அதன் பிறகு எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் வேக வேகமாக எழுப்பப்பட்டன. எல்லோரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவம் மிக வேகமாக பரவியது என்றை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொண்ட அவன் தன்னுடைய அரண்மனையே அவன் ஆலயமாக மாற்றுகிறான். அந்த அரண்மனை தான் லாத்தரான் பேராலயமாக உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 324ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி இந்த ஆலயமானது நேர்ந்தளிக்கப்பட்டது. தொடக்கத்திலே உலக மீட்பருக்கும், இரண்டாவதாக திருமுழுக்கு யோவானுக்கும், இப்போது இந்த ஆலயமானது நற்செய்தியாளர் தூய யோவானுக்கும் நேர்ந்தளிக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலே பாப்பரசர் இந்த ஆலயத்தில் தான் பல நூற்றாண்டுகளாக தங்கியிருந்தார்கள் என்பது வரலாறாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஆலயத்திலே அப்படி என்ன ஒரு சிறப்பு என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி ராவுணவின் போது அந்த உணவுக்காக பயன்படுத்திய மேசை அங்கே இருக்கின்றது. அதே போல பேதுரு திருப்பலி நிறைவேற்றிய பலிபீடம் அங்கு இருக்கின்றது. எனவேதான் இந்த ஆலயத்தை கோல்டன் சர்ச் என்று குறிப்பிடுகிறார்கள், அதாவது பொன் ஆலயம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இது வரலாறு. அன்புக்குரியவர்களே, இன்றைய லாத்தரான் பேராலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே இன்றைய மாசங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம் என்ன? முதலாவதாக, ஆலயம் என்பது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை வளர்க்கின்றது, நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்கிறது என்பதை நாம் முதல் காரியமாக நாம் அறிகின்றோம். கவலையை மறந்து மனம் அமைதியிலே இளைப்பாற வேண்டும் என்றால் நாம் ஆலயம் செல்கின்றோம். மனதிலே பலவிதமான வருத்தங்கள், துன்பங்கள் வருகின்ற பொழுது எங்காவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். உடனே குடும்பத்தோடு என்ன செய்கிறோம்? ஏதாவது கோவிலுக்கு செல்கின்றோம்,
திருத்தலத்திற்கு செல்கின்றோம். ஏன்னா அங்கதான் ஆண்டவருடைய அருளும் அமைதியும் இரக்கமும் பொங்கி வழிகின்ற ஒரு இடமாக பார்க்கின்றோம். எவ்வளவுதான் ஆலயம் இருந்தாலும் நமது குடும்பத்துக்கு என்று ஒரு ஆலயத்தை வைத்திருக்கின்றோம். ஒருவேளை புளியம்பட்டி அந்தோணியார் ஆலயமா இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு அந்தோணியார் ஆலயமா இருக்கலாம், அல்லது காமநாயக்கன்பட்டியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆலயத்திற்கு அது நன்றி செலுத்தவோ அல்லது வேண்டுதலுக்காகவோ நாம் சென்று கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்திலே எசேக்கியேல் இறைவாக்கினர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆலயம் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த ஆலயம் என்பது கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை மேம்படுத்திக் கொள்வது, கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துகின்றது. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள அந்த உரையாடல் இந்த ஆலயத்தில் தான் நிகழ்கின்றது என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றார். எனவேதான் அவர் குறிப்பிடுகின்றார், இந்த ஆலயத்திலிருந்து கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து வரக்கூடிய தண்ணீர் கடலிலே கலந்தாலும் அந்த கடல் தண்ணியாது நல்ல தண்ணீராக மாற்றப்படுகிறது. அப்படி நல்ல தண்ணீராக மாற்றப்படுகின்ற பொழுது திரளான உயிரினங்கள் அங்கு இருக்கின்றன, ஏராளம் மீன்கள் அங்கு உருவாக்கப்படுகின்றன. அந்த நீர் செல்கின்ற இடமெல்லாம் வளமையும் செழுமையும் நிறைவாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல இந்த ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது நாம் மாற்றப்படுகின்றோம், நாம் உருமாற்றப்படுகின்றோம். எந்த நிலையில் வந்தோமோ அந்த நிலையில் செல்வதில்லை, மாறாக ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றார். ஆண்டவர் நமது உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்கின்றார், ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பாவத்தோடு வரலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே வெறுத்து கவலையோடு கஷ்டத்தோடு வருகின்ற பொழுது இந்த ஆலயம் நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஆலயமாக இருக்கின்றது. விவிலியத்திலே வாசிக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னா என்ற பெண்மணி வெறுத்து ஒதுக்கப்பட்டால், அவளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது குழந்தை இல்லாத ஒரு சூழலிலே அவள் வெறுத்து ஒதுக்கப்பட்டால், புறக்கணிக்கப்பட்டால், இழிவாக கருதப்பட்டாள். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திலே மனம் கசந்து அழுது புலம்புகின்ற பொழுது ஆண்டவர் ஏலி இறைவாக்கின வழியாக சொல்கிறார், நீ மன நிறைவோடு செல், ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி நீ மன நிறைவோடு செல். பிரியமானவர்களே, அந்த மன நிறைவு எங்கே இருக்கும் என்றால் ஆலயத்தில் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் ஆலயம் என்பது சாதாரண ஒரு இடம் அல்ல, மனிதர்களும் கடவுளும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம், உறவை வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக நாம் பார்க்கப்படுகின்றது. அதனால்தான் விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் இறைவசனம் 5 வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் மோயிசிடம் சொல்கிறார், நீ நிற்கும் இடம் புனிதமானது, உன்னுடைய செருப்பை கழற்றி விட்டு வா என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இடம் புனிதமானது. எனவே தான் ஆயர் இந்த பலிபீடத்தை அவர் புனிதப்படுத்துகின்றார், ஆயர் இந்த ஆலயத்தை புனிதப்படுத்துகின்றார், அர்ச்சிக்கின்றார். எதற்காக இந்த அர்ச்சிப்பு? இந்த ஆலயத்திலே யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்த நிலையில் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த ஆலயம் என்பது ஆண்டவருடைய உடனிருப்பை நமக்கு கொடுக்கின்றது. பல நேரத்தில் எளிதாக சொல்லுவோம், கடவுள் எல்லா பக்கமும் இருக்காரு, நான் ஏன் கோயிலுக்கு போனோம், நான் ஏன் கோயிலுக்கு போனோம். சொல்லக்கூடியவங்க ஒரு நாளும் என்ன செய்யறது இல்லை, கோவிலுக்கு வந்ததில்லை. அவங்கள கோயிலுக்கு நம்ம கூட்டிட்டு தான் வரணும் அல்லது தூக்கிட்டு தான் வரணும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் எங்கும் யாவித்து இருக்கிறார், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. எல்லா பக்கமும் கடவுள் நிறைந்து இருக்கின்றார், யாவித்து இருக்கின்றார். ஆனால் எல்லா பக்கமும் யாவித்திருக்கக்கூடிய இறைவனை நான் உணர முடியுமா என்பதுதான் கேள்வி. நான் உணர முடியுமா என்பதுதான் கேள்வி. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இல்லாத இடம் இல்லை, எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கின்றார். ஆனால் கடவுளை நான் எங்கே உணர முடியும்? இந்த ஆலயத்தில் மட்டும்தான் உணர முடியும். இந்த ஆலயத்தில் மட்டும்தான் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் இருக்கிறார் என்ற அந்த பயம் எனக்கு ஏற்படும், கடவுள் இங்கே இருக்கின்றார் என்ற அந்த உணர்வு எனக்கு ஏற்படும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்று சொல்வார்கள். ஆலயத்திலே ஆண்டவரை காண்கின்றோம், ஆண்டவரை தொழுகின்றோம், ஆண்டவரோடு பேசுகின்றோம், அந்த ஆண்டவரோடு உறவை மேற்கொள்கின்றோம். வேற எங்கேயும் ஆண்டவரை பற்றி உணர முடியாது, வேற எங்கேயும் உணர முடியாது. காலையில் டீ கடைக்கு போகலாம், அங்கே ஆண்டவர் பேச முடியாது, அங்கே ஆண்டவர் உணர முடியாது. தியேட்டருக்கு போகிறோம், தியேட்டரில் போய் என்ன செய்ய முடியாது, நம்ம ஜெபமாலை சொல்லிட்டு இருக்க முடியாது, பரலோக மதம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்?
தியேட்டருக்கு போனால் தியேட்டரில் படம் தான் பார்க்கணும். இங்கே ஆண்டவர் இருக்காரு அப்படின்னா ஆண்டவர் இருக்க மாட்டார். பக்கத்தில் பாப்கார்ன் விற்கிறவன் தான் என்ன செய்வான்? உட்கார்ந்துட்டு இருப்பான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எல்லா பக்கமும் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரை உணர்வதற்கு ஒரு இடம் தேவை. அந்த இடம்தான் இந்த ஆலயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இன்ற 2வது வாசகத்திலே பவுல் குறிப்பிடுகிறார், நீங்கள் தான் உயிருள்ள ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். தூய ஆவியார் குடிகொள்ளக்கூடிய ஆலயம் என்று குறிப்பிடுகின்றார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 3வது அதிகாரம் இறைவசனம் 16 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கொரிந்து நகர திருச்சபை பார்த்து கேட்கின்றார். இது கொரிந்து நகர் திருச்சபை மட்டுமல்ல, மாறாக நமக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். ஏன் பவுல் எத்தனையோ கடிதங்களை எழுதியிருக்கின்றார், அத்தனை கடிதங்களிலும் இந்த கொரிந்து நகர திருச்சபைக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த கொரிந்து நகரம் என்பது ஒரு துறைமுக நகரம். அதாவது ஒழுக்க சிதைவுக்கு பேர் போன ஒரு நகரம், பரத்தமை கொடி கட்டி பறந்த ஒரு நகரமாக இருக்கின்றது. கொரிந்து பெண் என்றால் அவள் ஒரு விலைமகள் என்று அந்த காலகட்டத்திலே சொல்லப்பட்டது. காமம் களி நடனத்தோடு அந்த மக்கள் வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பவுல் குறிப்பிடுகின்றார். உடலின் மேன்மை எடுத்து கூறி, உடல் என்பது கடவுளுடைய ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். அந்த உடல் ஆண்டவருக்குரியது என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, பல நேரத்திலே இந்த உடலிலே ஆண்டவர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாம் சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறோமா? பல நேரத்திலே இந்த உடல் கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உடலை நாம் பல்வேறு காரணங்களால் நாம் கரைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் உடலை எப்போது புனிதமாக கருதுகின்றோமோ அப்போதுதான் கடவுள் வாழும் ஆலயமாக நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நாம் குடித்து குடித்து நம்முடைய உடலை நாம் கரைப்படுத்தி விட்டோம் என்றால் ஆண்டவர் எங்கே தங்குவார்? ஆண்டவர் வருகின்றார், தட்டுகின்றார், நம்முடைய உள்ளத்தை தட்டுகின்றார். அவர் வருகின்ற பொழுது அவரை நாம் எங்கே உட்கார வைப்போம்? அவரோடு நாம் எந்த இடத்திலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்போம்? பவுல் குறிப்பிடுவது மிகச் சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் கடவுளுடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? தூய ஆவியார் குடிகொள்ளும் இடம் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றார். என் அன்புக்குரியவர்களே, உடல் என்பது ஆண்டவருக்கு உரியது. அந்த உடலை கரைப்படுத்தாமல் நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் லூக்கா நற்செய்தியிலே 24வது அதிகாரம் இறைவசனம் 53 வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்று விடுகிறார். விண்ணகம் சென்ற ஆண்டவர் இயேசு மீண்டும் தன்னுடைய சீடர் குறிப்பிடும் போது, நீங்கள் உலகமும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சீடர்கள் செய்தது என்ன? அவர்கள் ஒரே உள்ளத்தோடு, ஒரே மனதோடு, ஒரே உறவோடு அவர்கள் ஆலயத்திலே ஜெபித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆலயத்திலே ஜெபித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கல்லும் மண்ணும் கம்பியும் சிமெண்டும் அடங்கியது மட்டும் ஆலயம் அல்ல. என் அன்புக்குரியவர்களே, கோவில் என்பது நாம் ஒவ்வொருவரும் வரக்கூடிய ஒரு இடம்தான் ஆலயம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்த்துவது. எனவேதான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் இறைவசனம் 20 குறிப்பிடுகிற பொழுது, எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவன் நடுவே நான் இருப்பேன் என்று சொல்கிறார். ஆலயம், இவ்வளவு பெரிய ஆலயம் யார் கேட்டது? நாம் ஆலயத்துக்கு வரவில்லை என்றால், நாம் ஆலயத்திலே வந்து ஜெபிக்கவில்லை என்றால் இது ஆலயம் அல்ல, இது ஆலயம் அல்ல. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வெளிநாட்டிலே நாம் பார்க்கின்றோம், மக்களுடைய விசுவாசம் தளர்ச்சியுறுகின்ற பொழுது ஆலயம் எம்டியாக இருக்கின்றது. ஆனால் அந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? இந்த ஆலயத்துக்கு ஆட்கள் வரமாட்டிருக்கார் என்று சொல்லி அந்த ஆலயம் மாற்றப்படுகிறது. வாராக, மியூசியமாக, அருங்காட்சியமாக, இன்னும் பல நேரத்திலே விளையாட்டு கேளிக்கை வீடாக மாற்றப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆலயம் என்பது ஏதோ கட்டிடம் கட்டிவிட்டோம், கோபுரத்தை உயர்த்தி விட்டோம் என்பதல்ல. நாம் செல்லாமல் அது ஆலயம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தான் நாம் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்து பார்க்க வேண்டும். திருப்பாடல் 84 தாவீது மன்னன் குறிப்பிடுகின்றார், படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவருடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் தொடர்ந்து குறிப்பிடுகிறார், என் ஆன்மா
ஆண்டவரின் முற்றங்களுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்கிறார். ஆண்டவருடைய ஆலய முற்றம் எதை கொடுக்கும்? மனதிலே அமைதியை கொடுக்கும், மனதிலே மகிழ்ச்சியை கொடுக்கும், இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். ஆனால் ஆண்டவரை சந்திப்பதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன? அவர் தொடர்ந்து சொல்கின்ற பொழுது பார்க்கின்றோம், என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை ஆலயத்திலே மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, உமது பலிபீடத்திலே அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது, தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பது சிட்டுக்குருவிகளை கூடும் கிடைத்திருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு இடம் தரமாட்டீரா? தாவீது அரசருடைய ஏக்கத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தடவையும் இந்த ஆலயத்துக்கு வருகின்ற போதெல்லாம் நாம் பேறு பெற்றவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்நாளும் நம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஆலயத்தில் இருக்கின்றோம். ஆலயம் கடவுளுடைய தெய்வீக வல்லமை கொண்டிருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கான மரியாதையை, இந்த ஆலயத்திற்கான மதிப்பை, கடவுளுடைய அனுபவத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரை எருசலேம் ஆலயம் என்பது அவர்களுடைய உயிர், அவர்கள் சுவாசிக்கின்ற ஒரு காற்று, அவர்கள் உடம்பிலே ஓடுகின்ற ஒரு இரத்தம். எனவேதான் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த போது அங்கு சொல்கிறார்கள், எங்களுக்கு பாட்டு பாடுங்கள் என்று சொல்கிற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எப்படி பாட்டு பாட முடியும்? எருசலேமே, உன்னை நினைக்காவிடில் என் கை சூம்பி போவதாக. எருசலேமே, நான் உன்னை பாடாவிடில் என் நாவு ஒட்டி கொள்வதாக என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆலயம் மிக முக்கியமான ஒரு இடம். ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்திலே நாம் ஆண்டவரை சந்திக்க வருவோம். ஆண்டவரே, உம்மை சந்திக்க வருகின்ற போதெல்லாம் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை சந்திக்க வருகின்ற போதெல்லாம் என்னோடு பேசும். ஆண்டவரே, உம்மை சந்திக்க வருகின்ற போதெல்லாம் என் பாவத்தை கழுவி அருளும். நான் உம்மில் இணைந்து வாழ இந்த ஆலயம் எனக்கு உதவுவதாக. ஆமேன். எழுதின நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். இலவசங்களை கொடுத்தும் தங்களுக்கு ஏற்றவாறு பொருளாதார கொள்கைகளை மாற்றி விலையேற்றத்தினால் எம் நாட்டு மக்களை காணாமற்று போகச் செய்யும் எம் தலைவர்களின் மனநிலை மாறவும், ஒருவர் மற்றவர்களை பொறுப்புடன் அவர்கள் வழிநடத்தவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி,
நம்பிக்கை இழந்து அன்றாடம் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் பங்குகளிலும் எங்கள் சமுதாயத்திலும் காணாமற்று போகும் எம் சகோதர சகோதரிகளை தேடும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திருச்சபை அன்பின் ஒருங்கிணைப்பின் அடையாளமாக திகழவும் மனுக்குலத்தின் மாண்பையும் மேன்மையும் கட்டி எழுப்பும் அமைப்பாக மாறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் அருள்நிலையில் இருக்கும் அனைவரும் ஒப்புரவின் பணியாளர்களாக திகழவும் காணாமற் போனவர்களை தேடும் நல்லாயனாய் திகழவும் வரமல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆலயம் ஆண்டவர் உரைகின்ற ஒரு இடம், அந்த ஆண்டவரோடு பேசுகின்ற ஒரு நேரம், அந்த ஆண்டவரை அனுபவிக்க ஒரு அற்புதமான ஒரு நேரம். கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். எந்தவித பராக்குக்கும் இடம் கொடாமல் ஆண்டவரை கண்முன் கொண்டு, ஆண்டவரே உம்மை என் முன் வைத்திருக்கின்றேன். தாவீது அரசன் சொல்வது போல, ஆண்டவரை நான் உம்மையே நினைத்து பார்க்கின்றேன், என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி பல்வேறு தேவைகளோடு வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் சிறந்த முறையிலே மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். என் கடவுளே, நீரே எங்கள் குடும்பத்தின் தெய்வம். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, நீர் இல்லாத போது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, உமது ஆற்றலையும் மாட்சியையும் ஏதோ எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக கொடுத்திருளும். ஆண்டவரே, உமது வழக்கை எங்களை இறுக பிடித்துக் கொள்வதாக. ஆண்டவரே, சீயோனில் உமக்கு புகழ் பாடுவது ஏற்புடையது என்பதை உணர்கின்றோம். இதோ நீரே எங்களுடைய தானியங்களை எல்லாம் விளையச் செய்யும் தெய்வம், மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கும் தெய்வம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான மழைக்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்கள் ஊரையும் நீர் செழிப்பான ஊராக மாற்றும். ஆண்டவரே, ஆண்டு முழுவதும் அது நலத்தால் முடிசூடி உம்முடைய வழிகள் எல்லாம் பலம் கொளிக்கக்கூடிய வழிகளாக நீர் மாற்றியருளும். தூய தந்தையே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையாக உள்ளது. ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்திலே உம்மை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் கேட்டு ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்முடைய அன்பின் ஆற்றலை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், சிறப்பாக அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடுத்தருளும். தூய தந்தையே, உம்மை நம்பும் பிள்ளைகள் பேறு பெற்றோர் என்று சொன்னீரே, நாங்கள் உம்மை முழுமையாக நம்புகின்றோம். நல்லதையே எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை படைத்தேன்
முன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரவை தருவாய் நீ. வாழும் வாழ்வை பலியாய் தந்தே வரவை தருவாய் நீ. போதும் என்ற மனவை தந்து பொறுத்து கொள்வாய் நீ. போதும் என்ற மனவை தந்து பொறுத்து கொள்வாய் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் அன்பு தேவனும் நீ, என் வாழ்வின் ஜீவனும் நீ. என் வாழ்வின் ஜீவனும் நீ. காணிக்கை தரும் நேரம் கடவுளே உம் திருமுன்னே அன்பெனும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கியருள வேண்டுகின்றோம். அதனால் இது அருளடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறை வேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் அல்லலாக நீர் வீற்றிருக்கின்றேன். உமது முடிவில்லா அருள் உதவியால் கட்டியெழுப்பப்பட்ட தூயாவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சிமிக்க வாழ்வினால் இக்கோவிலை நீர் ஒளிரச் செய்வீராக. காணப்படும் கட்டடங்களில் முன் குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திருச்சபையை நீர் என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அத்திருச்சபை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணகமாட்சி இடம்பெற கட்டளையிடுவீராக. ஆகவே புனிதர்வானதோர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வாழ்த்துகின்றோ, வணங்குகின்றோ நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோ. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். வாழ்த்துகின்றோ, வணங்குகின்றோ நற்கருணை நாதரே, ஆராதிக்கின்றோ. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய எஸ்ரா அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் வேளாங்கண்ணி, திருமதி ஃப்ரீடா, மேலும் திருமதி ராஜப் ஆசிரியை, திருமதி லீமா ரோஸ் ஆசிரியை, இவருடைய குடும்பங்களை ஆண்டவரே நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் தூய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ், திரு சேவியர் ஆசிரியர், பிளாசியூஸ் ஆசிரியர், நிக்கோலஸ், மரிய புஷ்பம், மரிய தங்கம், இருதயம், திரேஷால், கருவேலம், சதீஷ், பிரான்சிஸ் அந்தோணிசாமி, அல்போன்ஸ், மேலும் ஜேசுவடியான், புஷ்ப ராஜரீகம், அந்தோணி, இன்னாசியம்மாள், மரித்த துறவரத்தார், யாரும் நியாத ஆன்மாக்கள், மேலும் அருட்தந்தை ஜேம்ஸ் நிக்கோலஸ், சேவியர் ஆசிரியர், பிளாசிஸ் ஆசிரியர், நிக்கோலஸ், மரிய புஷ்பம், மரிய தங்கம், இருதயம், திரேஷால், குழந்தைச்சாமி, பனிமயமேரி, கருவேலம், சதீஷ் அந்தோணிசாமி, அல்போன்ஸ், பிரான்சிஸ் மற்றும் யாரும் நியாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய், எங்கள் ஊரின் பாதுகாவலி அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாம் இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மேற்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள், நாம் வாழ்வதற்காக தன்னை உடைத்து கொண்டவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கனைத்துமே உன்னை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்கச் செய்யவா உதிக்கச் செய்யவா அமைதி உதிக்கச் செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா மகிழ்வளிக்கவா வளமை மகிழ்வளிக்கவா சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா ஆணவத்தையே வென்று பணியாற்றவா பணியாற்றவா வென்று பணியாற்றவா தாழ்ச்சி கொண்டவர் உள்ள மூக்கமூட்டவா மூக்கமூட்டவா உள்ள மூக்கமூட்டவா நீதி நேர்மையில் உண்மையாளும் நாளிலே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கனைத்துமே உன்னை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்கச் செய்யவா உதிக்கச் செய்யவா அமைதி உதிக்கச் செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா திருமண அறிவிப்பு 4ஆம் கட்டளை பங்கு தீர்த்தபுரத்தில் வசிக்கும் தந்தை சபரிராஜ் தாய் அருள்செல்வி இவரது மகன் வின்சென்ட் ராஜிற்கும் வாடியூர் பங்கு மரியாதத்தில் வசிக்கும் தந்தை மிக்கேல் ராயப்பன் என்ற ஜெயராஜ் தாய் ராயம்மாள் இவரது மகள் கில்டாவிற்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது அறிவிப்பு. திருமண நாள் நாளை திங்கட்கிழமை காலை 10:30 மணி அளவில் நமது ஆலயத்தில் வைத்து திருமண திருப்பலியானது நடைபெறும். மேலும் வருகின்ற வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி ஆகிய 4 நாட்களும் மாலை 7:15 மணி அளவில் திருப்பலி நடைபெறும். திங்கட்கிழமை நாளை காலை 10:30 மணிக்கு திருமண திருப்பலி நடைபெறும். மேலும் வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை 3வது சனி ஆகையால் வழக்கம் போல நற்செய்தி கூட்டமாகவும் நமது பாத்திமா மாதா சிறுவத்தில் உள்ள அந்த சப்பர பவனி ஜெவமாலையுடன் நமது ஆலயத்தை சுற்றி வருகின்ற அந்த நிகழ்வும் நடைபெறும். ஆகையால் அந்த நிகழ்விலே முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இன்று நேற்றைய தினம் நமது ஆலயத்தை
ஆலய வளாகத்தை சுத்தப்படுத்தி இன்று திருப்பணியை சிறப்பித்த எஸ்ரா அம்பேத்கருக்கு நமது கரவொலி எழுப்பு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருப்பணி முடிந்த பின்பு விற்பனை விழாவானது ஆரம்பமாகிறது. பள்ளிக்கூடத்தினுடைய ராண்டாவிலே வைத்து அனைத்து அன்பியங்களுக்கும் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது மேல கடைசிலிருந்து கிழக்கடைசி வரைக்கும் 14 அன்பியங்களும் நீங்கள் பங்கேற்க இருக்கின்றீர்கள். ஆகையால் உங்களது அன்பியத்திற்கு உரிய இடத்தில் வைத்து நீங்கள் உங்களது பொருட்களை நீங்கள் விற்பனை செய்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது வாக்காளர் திருத்த முகாமானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது முக்கியமான ஒரு நிகழ்வாகும். ஆகையால் இந்த ஒரு முக்கிய அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. அதாவது எல்லா இடத்திலையும்